வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு குழந்தை தூங்குற வீடியோ தான். ஆனால் நான் பார்க்குறது 38 நிமிஷம். ஆமாம், இந்த குட்டி பையனை தூங்க வைக்க 38 நிமிஷம் ஆச்சு. இப்போ அது கஷ்டமாக தெரியல, ஆனால் ஒரு காலத்தில் இந்த 38 நிமிஷம் கூட எப்படி கிடக்குதுன்னு தெரியாமல் இருந்தோம். முக்கியமாக ஒன்று, இந்த வீடியோ அம்மா வெர்ஷன் இல்லை, இந்த வீடியோ ஒரு அப்பா வெர்ஷன். ஆமாம், அம்மாக்களோட கஷ்டம் பற்றி உலகம் பேசணும், அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு ஒரு அப்பா வியூவில் பேசலாம். இந்த வீடியோ ஒரு அப்பாவின் கதை. ஒரு அப்பாவா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்ன கற்றுக்கிட்டேன், என்ன இழந்தேன், என்ன பெற்றேன், அதை தான் பேச போகிறேன். ஏன்னா சில உணர்வுகள் இருக்குது, அவை வெளியில் வராது, ஆனால் உள்ள ரொம்ப சத்தம் பண்ணும். அப்பாவோட உணர்வுகளும் அப்படித்தான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி தான் யோசித்தேன். என் கெரியர், என் சேல்ரி, என் பைக், என் கார், என் ஃப்யூச்சர். ஆனால் குழந்தை பிறந்த அப்புறம் ஒரு புது கணிதம் ஆரம்பிச்சிச்சு. நானா இல்லை, நான் +1 ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கணுன்னாலும் +1, ட்ராவல் பண்ணணுன்னாலும் +1, தூங்கினாலும் +1, கனவு கண்டாலும் +1. அந்த +1 தான் இந்த வீடியோவில் தூங்க போகிற வேலன். பேரண்டிங் பற்றி பேசணுன்னா நான் ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். பேரண்டிங்க்கு காசு வேணும், நேரம் வேணும், நாலேஜ் வேணும். ஆனால் அதை விட அதிகமாக வேணும் ஒரு விஷயம், பொறுமை, மோர் பேஷன்ஸ். நிறைய பேர் டெலிவரிக்கு முன்னாடி பேபிக்கு ட்ரெஸ் வாங்குறாங்க, டாய் வாங்குறாங்க, கிரேடில் வாங்குறாங்க. நாங்களும் வாங்கினோம். ஆனால் ஒரு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உட்காந்து பேபி வந்த அப்புறம் நம்ம லைஃப் எப்படி மாறும், ஃபினான்ஷியலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், யார் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறோன்னு பேசுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் வெண்ணிலாவும் அதை பண்ணோம். டெலிவரிக்கு முன்னாடி நிறைய பேசணும். பயங்கள் இருந்துச்சு, எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் பேசி தான் அதை கடந்தோம். அப்புறம் வந்துச்சு அந்த நாள், 18th May, ஹாஸ்பிட்டல் ரூம், ஆப்ரேஷன் தியேட்டர். இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நான் அவள் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். டாக்டர்ஸ் பிஸியாக இருந்தாங்க. மிஷின் சவுண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. மனசில் பயம், ஆனால் வெளியில் காட்ட முடியாது. ஏன்னா நானும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவளுக்கும் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். அந்த நிமிடத்தில் ஒரு அப்பா பிறக்கிறாரு. 11:11 காலையில் அந்த குட்டி அழுகை கேட்ட உடனே என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிமிடம். வேலன் பிறந்தான். உண்மையை சொல்லணும்னா அதுக்கப்புறம் தான் கதை ஆரம்பம். ஏன்னா பேபி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. பேபி எப்படி தூங்கும், பேபி எப்படி சாப்பிடும், ஏன் அழுறான், ஏன் சிரிக்கிறான், ஏன் தூங்காமல் இருக்கான், ஏன் ராத்திரி 2 மணிக்கு பார்ட்டி பண்ணுறான், ஒன்றும் புரியாது. கூகுள், யூடியூப், டாக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டலாம் இன்ஃபோ கிடைக்குமோ அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டோம். டெய்லி புதுசாக கற்றுக்கிட்டோம். டெய்லி தப்பு பண்ணோம், டெய்லி இம்ப்ரூவ் பண்ணோம். அப்படி தான் பேரண்டிங். யாரும் எக்ஸ்பர்ட்டாக பிறக்கல, எல்லாரும் கற்றுக்கிட்டு தான் வளர்கிறாங்க. பேபியோட சேர்ந்து அப்பா அம்மாவும் வளர்கிறாங்க. அப்புறம் வீடு மாறிடுச்சு. நம்ம வீடுன்னு சொன்னது போய் இப்போ வேலன் வீடு ஆயிடுச்சு. ஷார்ப் எட்ஜஸ் கவர், ப்ளக் பாயிண்ட்ஸ் கவர், கேமரா, ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் லைட்ஸ், ஸ்மார்ட் ஸ்விட்சஸ், மானிட்டரிங், கிரேடில், டீத்தர், டாய்ஸ், பேபி ப்ரூஃபிங். ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு ரீசன். ஒரு குட்டி பையன் நம்ம லைஃபோட சென்டர் பாயிண்ட் ஆயிட்டான். டைப்பர் பற்றி சொல்லவா? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். இப்போது பார்ட் டைம் டைப்பர் சர்வீஸ்மேன். முதல்ல டைப்பர் மாற்றுறது கூட பயமாக இருந்துச்சு, எங்கே கொஞ்சம் தூக்குனா கை உடஞ்சிருமோன்னு. இப்போது ரெக்கார்ட் ஸ்பீடில் டைப்பர் மாற்றிடுவேன். இது மாதிரி தான் பேரண்டிங். நம்ம ரெஸ்யூமில் இருந்தால் எல்லா ஸ்கில்லையும் அப்டேட் பண்ணிடும். ஆனால் ஒரு விஷயம் யாரும் சொல்லாமல் விட்டுடுறாங்க. பேரண்டிங்ஸ்னால் க்யூட் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் இல்லை. ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் டயர்டாக இருக்கிறது, சில நேரம் ரீசன் இல்லாமல் சண்டை வரும்.
சில நேரம் 2 பேருக்கும் கோபம் வரும், சில நேரம் அழணும் போல இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் பார்ட்னர் முக்கியம். நாங்கள் 2 பேரும் தான், பெருசாக சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் எழுந்திரிக்கணும், நம்ம தான் சிரிக்கணும், நம்ம தான் சண்டை போட்டு மறுபடியும் சேரணும். ஏன்னா நமக்கு ஒரு காமன் கோல் இருக்குது, வேலன். இந்த உலகத்தில் நானும் வெண்ணிலாவும் இப்போல்லாம் யோசிக்கிறதெல்லாம் வேலனுக்கு நல்லதா, வேலன் சேஃபா, வேலன் ஹாப்பியா, இதுதான். அப்பா ஆன அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, லைஃப்பில் எல்லாம் நமக்காக இருக்காது. சில விஷயங்கள் நம்ம விட பெருசாக இருக்கும். அந்த பெரிய விஷயம்தான் குழந்தை. அவன் இன்னும் சின்ன பையன், ஆனால் அவன் வளர நம்ம கொடுக்குற எஃபோர்ட் ரொம்ப பெருசு. பணம் செலவு பண்ணுறது ஈஸி, நேரம் கொடுக்கறது தான் கஷ்டம். பொறுமையாக இருக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் அந்த நேரத்தை கொடுத்து பொறுமையாக இருந்தால் தான் அவங்க வளர்கிறாங்க. இப்போ அவனுக்கு 1 வயசு. நடக்கிறான், சிரிக்கிறான், கோவப்படுறான், அழுறான், சந்தோஷமாக இருக்கான். நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் யோசிக்கிறேன், இதுதான் பிகினிங்கா? இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ? ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம்ஸ், ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸ், டீனேஜ், கெரியர், மேரேஜ். யோசிச்சா பயமாக இருக்குது, ஆனால் அதை விட சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ஜேர்னியில் நானும் இருப்பேன் ஒரு அப்பாவா. இப்போது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அது ஆஃபீஸ் ப்ராப்ளம் இல்லை, இஎம்ஐ ப்ராப்ளம் இல்லை, இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இல்லை, வேலன் ப்ராப்ளம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா அதுவும் ஒரு சந்தோஷமான ப்ராப்ளம். ஏன்னா இப்போ வீட்டில் நான் எங்கே போனாலும் ஒரு ஷேடோ மாதிரி ஒருத்தன் பின்னாடி வருவான். பாத்ரூம் போகணுமா, டாடா. கிச்சன் போகணுமா, டாடா. லேப்டாப் ஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சா போதும், டாடா. ஃபோனை பேசிகிட்டு இருந்தா கூட டாடா. சில நேரம் சிரிப்பு வரும், சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக ஒரு உணர்வு வரும். இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தன் என்னை இவ்வளோ தேடுறானே, என் ப்ரெசன்ஸை இவ்வளோ முக்கியமாக இருக்கே, அதுதான். முன்னாடி நான் வீட்டுக்கு வந்தால் வெண்ணிலா தவிர யாரும் கதவுக்கு வர மாட்டாங்க. இப்போலாம் கேட் சவுண்டு கேட்டால் போதும், ஒரு குட்டி கால் ஓடுற சத்தம், ஒரு குட்டி சிரிப்பு, ஒரு குட்டி முகம், அது போதும். நாள் முழுவதும் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நான் ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கலாம், சீனியர் அசோசியேட்டாக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம். ஆனால் வேலன் கிட்ட எனக்கு ஒரே ரோல் தான், டாடா. அதுதான் என்னோட பெரிய டெசிக்னேஷன். சில நேரம் யோசிப்பேன், எல்லா பேபிஸும் இப்படி தானா, எல்லா அப்பாவும் இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா சில நேரம் அவன் அம்மா இருந்தாலும் என்ன தான் தேடுவான். நான் ரூம் விட்டு வெளியே போனால் போதும், உலகம் முடிஞ்ச மாதிரி அழுவான். அதை பார்த்து சிரிப்போம், ஆனால் சில நேரம் மனசு உருகிடும். ஏன்னா இந்த நம்பிக்கை நான் ஏர்ன் பண்ணலை, அவன் தான் கொடுத்தான். அவனுக்கு தெரியாது நான் யாருன்னு, அவனுக்கு தெரியாது நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு, அவனுக்கு தெரியாது நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நான் பயந்தா அப்பா இருப்பார், நான் அழுதா அப்பா வருவார், நான் சிரிச்சா அப்பா சிரிப்பார். அதுதான். நம்ம வளரும்போது அப்பானா டிசிப்ளின், அப்பானா ஸ்ட்ரிக்ட்டு, அப்பானா பயம்னு பார்த்தோம். ஆனால் அப்பானா என்னன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்பா என்றால் ஒரு மரம். எல்லாரும் நிழலை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் வேர்கள் எவ்வளோ ஆழம் போயிருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. வேலன் இப்போ என்னோட கையை பிடிச்சி நடக்கிறான், என் தோள் மேலே தூங்குறான், என் மேலே ஏறி விளையாடுறான். ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறம் நான் அவன் கையை பிடிக்க முடியாமல் போகலாம். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரலாம், அவனுக்கு ஸ்கூல் வரலாம், அவனுக்குன்னு ஒரு தனி உலகம் வரலாம். இந்த டாடா டாடான்னு கூப்பிட்ற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போகலாம். அதனால தான் இப்போ அவன் கூப்பிடுற ஒவ்வொரு முறையும் நான் என்னன்னு கேட்குறேன். ஏன்னா இந்த பருவம் திரும்பி வரவே வராது. இந்த அப்சஷன் பெர்மனன்ட் இல்லை, ஆனால் இந்த நினைவு பெர்மனன்ட், இந்த நாட்கள் பெர்மனன்ட். ஒரு நாள் அவன் பெருசாகிடுவான், என்னை விட உயரமாக ஆகிடுவான், என்னை விட பலமாகிடுவான். ஆனால் அந்த நாள் வந்தாலும் என் மனசில் அவன் இப்படி தான் இருப்பான். பாத்ரூம் வரைக்கும் பின்னாடி வர ஒரு குட்டி பையன், டாடான்னு கூப்பிடுற ஒரு குட்டி குரல். அந்த குரல் தான் இந்த அப்பாவோட ஃபேவரட் மியூசிக்.
நாங்கள் இவனுக்கு வேலன்னு பேர் வச்சது ஃபேஷனுக்காக வைக்கல. நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் முருகன் கிட்ட நான் பலமுறை வேண்டியிருக்கேன், நீயே எனக்கு மகனாக பிறந்துருன்னு சொல்லிட்டு. முருகனே பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். முருகன் பிறந்தாரோ இல்லையோ, ஆனால் முருகன் அனுப்புன ஒருத்தன் வந்துட்டான்னு நான் நம்புகிறேன். கடைசியில் எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு விஷயம், நீங்கள் டயர்டாக இருக்கலாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் உங்கள் பெஸ்ட் எஃபர்ட் போட்டாச்சுன்னு தோணலாம். ஆனால் நம்புங்க, உங்களோட ப்ரெசன்ஸ் தான் உங்கள் குழந்தைக்கு பிக்கஸ்ட் கிஃப்ட். பர்ஃபெக்ட் அப்பா வேணாம், ப்ரெசன்ட் அப்பா போதும். வேலன் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான், பேரண்டிங்னா சேக்ரிஃபைஸ் இல்லை, அது ஒரு புது பிறவி. இன்று அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான், ஆனால் என் மனசு மட்டும் விழித்து கொண்டு இருக்கிறது. அவன் சிரிப்பை நினைத்து, அவன் அழுகையை நினைத்து, அவன் முதல் டாடாவை நினைத்து. சில உறவுகள் வருவது நம் வாழ்க்கையை மாற்ற, சில உறவுகள் வருவது நம்மையே மாற்ற. வேலன், நீ என் மகன் மட்டுமல்ல வேலன், காலம் எனக்கு எழுதி கொடுத்த கவிதை. நன்றி மக்களே.